ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு லேர்ன் அ சப்ஜெக்ட். அதாவது ஒரு சப்ஜெக்ட் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பாடத்தை முதல்ல கற்றுக்கணும் அப்படின்னா, அந்த பாடத்தில் உள்ள எழுத்துக்கள் தெரியணும், அந்த பாடத்தில் உள்ள வார்த்தைகளை கற்றுக்கணும், அந்த பாடத்தில் உள்ள வாக்கியங்களை கற்றுக்கணும். சரிங்களா? இதுதான் பேசிக். இதுதான் பேசிக்ஸ் டு லேர்ன் அ சப்ஜெக்ட் வெரி வெல். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும், அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பாடத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும், வாக்கியங்கள் தெரிஞ்சுக்கணும், எழுத்துக்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எழுத்துக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டோன்னா காங்காசு தெரியணும், இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏபிசிடி ஃபுல்லாக தெரியணும், மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 1 2 3 தெரியணும். அந்த மாதிரி தான் இது அந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டை நம்ம நல்லா தெரியணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் கற்றுக்கணும், வேர்ட்ஸ் கற்றுக்கணும், சென்டென்ஸ் கற்றுக்கணும். சரிங்களா? இப்போ லெட்டர்ஸ் அப்படிங்கிறது தனித்தனி லெட்டர். சரிங்களா? வேர்ட்ஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் இஸ் கால்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி சென்டென்ஸ் அதே மாதிரி தான். சென்டென்ஸ் அப்படின்றப்ப வார்த்தைகளின் குரூப்பு. சரிங்களா? கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் கால்டு சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம எந்த சப்ஜெக்ட், ஹிந்தியாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், எந்த சப்ஜெக்டாக வேணால் இருக்கலாம், அதாவது எந்த மொழியாக வேணுனாலும் இருக்கலாம், எந்த சப்ஜெக்டாக வேணுனாலும் இருக்கலாம். அதை நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த மெத்தடில் நம்ம கற்றுக்கிட்டோன்னா ஈஸியாக கற்றுக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.